வீடியோஸ்களே இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கான ஃபியூஷன் vlog. ஏன்னா அவ்வளோவா எந்த கண்டென்ட்டுமே இல்லைங்கிறனால 2 நாளைக்கான vlog சேர்த்துக்கிட்டேன். 3 நாள் லீவுங்க, நல்லா என்ஜாய் பண்ண. அதாவது 2.25 நாள் லீவு, 2.5 நாள் கிட்ட லீவுங்க. லீவை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கல்லூரியை நோக்கி கிளம்பி விட்டோம். என்னுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் இருந்து வாகனத்திலேயே 2 வீலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் நான் வேலை செய்கிற இடம். ஸோ காலேஜுக்கு பைக்லேயே போயிடுவேன். காலையில் ஒரு 5:30 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா, கரெக்டாக 5:30 கிளம்பணும் அப்படின்னா 9 மணி 8:45 to 9 மணிக்கு ரீச் ஆகிடலாம். ஓரளவுக்கு லைட்டாக சின்ன சின்ன கேப் எடுத்துகிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அணக்கரை கிட்ட வந்துட்டோம். மயிலாடுதுறையிலேருந்து குத்தாலம், குத்தாலத்துலேருந்து திருமணஞ்சேரி வழியாக அணக்கரை, அணக்கரையிலேருந்து சிலாலு, சிலாலிலேருந்து கைகாட்டி டு அரியலூர், அரியலூர் டு பெரம்பலூர், மொத்தமாக ஒரு 125 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருங்க. அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி காலேஜுக்கு வந்து அடைஞ்சிரும். டோட்டலாக ட்ராவல் டைம் வந்து ஒரு 3.5 மணி நேரம், 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் வருங்க. அப்படியே லைட்டாக அணத்த ஆரம்பிச்சு தூக்கம் வர மாதிரி இருந்த காரணத்தினால் அணக்கரையில் ஜம் டீ ஸ்டால்னு சொல்லி ஒன்று டீ ஸ்டால் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் அவ்வளோவா பழைய கடை, ரொம்ப பழைய கடையாக இருக்கும். அங்கே டீயை சாப்பிட்டு முடித்து விட்டு அப்படியே என்னுடைய ட்ராவலையும் கண்டினியூ செய்து விட்டேன். இப்போ வந்து அணக்கரை பாலத்தில் போயிட்டுருக்கோம். அணக்கரையில் இப்போ சீசன் நல்லா இருக்கிறதுனால சும்மா தண்ணி கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. நல்ல காவேரி தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ காலேஜுக்கு 5:30 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜேர்னியை 9 மணிக்கு முடிச்சிட்டோம். ஸோ காலேஜுக்கு வந்துட்டு கரெக்டாக 9 மணிக்கு காலை சாப்பாடாக திங்கக்கிழமை சாப்பிட்டு விட்டு அந்த நாளையை முடித்துக்கணும். செம்ம டயர்டு திங்கக்கிழமை ட்ராவல் பண்ணதுனால. இப்போது இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 19, 2025 இன்றைக்கி காலையில் எழும்பி கல்லூரிக்கு செல்வதற்காக வழக்கமாக கல்லூரிக்கு போயிட்டோம். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் மோர் தான். ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஏன்னா இப்போ கான்ட்ராக்ட் மாறி இருக்குது. பப்ஸில் ஏதாவது டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்த்தேன், ஒன்றும் கிடையாது. ஈவினிங் 7 மணிக்கே வந்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஃபஸ்ட்டு சாப்பாடாகவே நான் வந்து பரோட்டாவை லைட்டாக ஒன்று சாப்பிட்டு முடித்துட்டு இன்றைக்கி இரவு சாப்பாடு சிக்கன் குருமா மற்றும் ஒயிட் ரைஸ் வந்து மத்தியானம் வச்ச ஒயிட் ரைஸை சேர்த்து சாப்பிட்டு விட்டு இந்த நாளையை முடித்து கொண்டோம். இப்போ ஈவினிங் ஜிம் போயிருந்தேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் ஆட் பண்ணேன். என்னடா நாலு சும்மா அட்டகாசமாக போயிட்டு இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. கடைசியாக வச்சாம் பாரு எனக்கு அப்புங்கிற மாதிரி. ஹாஸ்டலில் நான் தங்கியிருக்கிற ரூமில் ஃபேனு திடீர்னு ட்ரிப்பாக ஆரம்பிச்சிச்சு. ஃபேனு நல்லா தான் சுற்றுது, நல்லா ஸ்பீடாக சுற்றுது, ஆனால் வந்து ட்ரிப்பாக ஆரம்பிக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதனால தான் ட்ரிப் ஆகுதுன்னு சொல்லி ஸ்லோ மோஷன் எடுத்து பார்க்கலாங்க தான் தெரியுது. அந்த கண்டென்சர் சம்திங் இருக்கிற இடத்துல டெக்னிக்கலாக ஏதோ ஒரு ஃபால்ட்டு. அதனால் இன்றைக்கி நைட்டு ஃபேன் இல்லாமல் தான் நான் தூங்க போகணும் அப்படின்னு சொல்லி சோகத்தோடு தூங்க போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.